அஸ்ஸலாமு அலைக்கும். உம், அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாக. இந்த வீடியோவில் பிரதானமாக ரெண்டு விடயங்களை கைப்பொழுது பார்க்குறேன். ஒன்று வந்து இது உயர்தர பெறுபர்கள் வந்திருக்கிற டைம். அப்போ இந்த காலத்தில் நிறைய நாங்கள் போஸ்டர் பார்க்குறோம். ஒவ்வொரு பாடசாலைகளில் அவங்களோட இந்த பெறுபேறுகளோட சதவீதங்கள், பெறுபேறுகள் எப்படி வந்திருக்கிற சிறந்த பெறுபேறுகளை வெளியிடுறாங்க, அந்த போஸ்டர் போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஆசிரியர்கள், கற்பிக்கிற ஆசிரியர்கள் அவங்களோட சித்தி பெற்ற மாணவர்களோட சிலவங்க பேர் லிஸ்டோட அல்லது அளவுகளை போட்டுற அமைப்பு ஒன்று இருக்கு. அப்போ இந்த இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்கிறோம்? மாணவர்கள்ன்ற வகையில் பெற்றோர்கள், சமூகம் எப்படி இதை புரிஞ்சு கொள்றது, சரியாக விளங்கி கொள்றது? அதாவது இப்போ ஒரு பாடத்தை இந்த ஆசிரியரை தெரிவு செய்ய அல்லது பாடசாலையை தெரிவு செய்ய இதை இந்த இந்த தகவல்களை கட்டாயம் போடணும். அப்போ தானே அந்த பாடசாலையில் இப்படி போய்கொண்டிருக்கு பெறுபேறுகள், அந்த சித்திகள் பாராட்டப்பட வேண்டும். அந்த வகையில் இது போடணும். இதை நாங்கள் இப்படி விளங்கி கொள்ளணும், சரியாக இதை புரிஞ்சு கொள்றோம் இப்படி. அப்பதான் நாங்கள் ஏமாறாமல் இருக்கலாம். அதே மாதிரி சரியாக புரிஞ்சு கொண்டு தான் எங்களுக்கு முடிவுகள் எடுக்கலாம். இப்போ அந்த இதுக்கு ஒரு வழிகாட்டல் வழங்குறது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது நானும் கற்பிக்கிற டர்காட்டோன் சயின்ஸ் ப்ராஜெக்டை இதுக்கு ஒரு உதாரணமாக எப்படி அதில் ப்ளஸ் பாயிண்ட் நெகட்டிவானது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து இந்த ஒரு டேட்டா ஒன்றை வச்சா தான் அதை எங்களுக்கு விளங்கப்படுத்த ஈஸியாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த முறை டிஎஸ்பி டர்காட்டோன் சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கிற ரிசல்ட்ஸை பற்றி ஒரு அனலைசிஸ் வந்து கடைசியாக வீடியோவில் பார்க்குறேன். ரைட். அப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த கவர்மெண்ட்டிட தந்திருக்கிற தகவல்களை உங்களுக்கு பொதுவாக நேரடியாக இதில் ஷேர் பண்ணி காட்டுறேன். அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக நாங்கள் இப்போ விளங்கி கொண்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் இதை எப்படி விளங்கி இந்த பார்க்கணுன்றத நாங்கள் இந்த புரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். இது இதில் காட்டப்படுகிற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நார்மலாக இந்த இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடிய அரச வெப்சைட்களில் காணக்கூடிய விடயங்கள். ரைட். அப்போ இது வந்து 2023-24க்குரிய, அதாவது இப்போ 24-5க்குரிய ரிசல்ட்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. அப்போ அந்த ரிசல்ட்ஸுக்குரிய அனலைசிஸ் இது இன்னும் ரிப்போர்ட் எங்களுக்கு ஒஃபிஷியலான டாக்குமெண்ட் ஒன்று பார்த்துக்கொள்றதுக்கு கஷ்டம். சில சம்மரிகள் வந்திருக்கு தவிர இது போன வருடம் இப்போ பல்கலைக்கழகத்துக்கு செலக்ட் ஆகி இப்போ இன்னும் சில வெயிட்டிங் கோர்ஸில் போய்கொண்டு இருக்கு. 2023 எக்ஸாம் எழுதினாங்க. 24 தான் எக்ஸாம் நடந்த அந்த அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு இது வந்து கவர்மெண்டால் வெளியிட்டு இருக்கிறது. இப்போ இதில் இருக்கிற சில தகவல்களை வைத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதில் வந்து சித்தி சதவீதம் எப்படி போகிறன்றத சம்பந்தமாக ஒரு விளக்கம் உண்டு. ஒவ்வொரு வருடமும் கடைசியாக 2023 வருடத்தையும் சேர்த்து போட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டிக்கு எலிஜிபிள்னு சொல்கிறது 3S வரை இருக்கிற சுச்சுவேஷன் ஓவரால் ஐடியா ஒன்று தந்திருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், சில பெருமானங்களை நான் கொஞ்சம் சுட்டி காட்ட ட்ரை பண்ணுறேன். இது வந்து இப்போ 2023 64.33%. அதாவது மொத்தமாக அது ஆர்ட்ஸ் காமர்ஸ் பிரிக்காம அந்த எதுன்னு எல்லாத்துக்கும் மொத்தமாக எழுதினாக்கள் அளவு 3Sக்கு மேற்பட்ட ரிசல்ட்ஸ் எடுத்தாக்கள் அளவு. ரைட். இப்போ அது 64% காட்டியிருக்க. குறைஞ்சது 3 பிரதான பாடத்துக்கு எழுதியும் இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு பாடம் மட்டும் எழுதினாக்கள் எல்லாமே இதில் உள்ளடக்கி இல்லை. அப்போ 3 பாடங்கள், பிரதான 3 பாடங்கள் எழுதின மாணவர்களோட தொகை போடப்பட்டிருக்கு. அதிலிருந்து பாஸ் சதவீதம் பிறகு அப்போ பாஸ் சதவீதம் தான் கவர்மெண்ட் வந்து பிரதானமான ஒரு விடயமாக பாடசாலைகளை ஏறுவரிசைப்படுத்துறதுக்கு, மாகாணங்களை மாவட்டத்தை ஏறுவரிசைப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு துறைகள்லையும் அவங்க பாவிக்கிற ஒரு விடயம் பாஸ் சதவீதம். அப்போ 3S சரி இருக்கணும். ஃபெயில்ன்றது பாஸ்ன்ற ஏஎல் சித்தி அடைந்தாக்கன்றதை வச்சு தான் இந்த அளவு போட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டிக்கு போகுமா இல்லையான்றது வேற, அது வேறையா நாங்கள் பார்க்கணும். மற்ற விளங்கப்படுத்துறது வேற. இது வந்து இந்த 3S பாஸ், ஏஎல் பாஸ். இது சரி ஒரு பாடம் எஃப் எடுத்துட்டா இந்த கேட்டகரிக்குள்ளே வராது. அப்போ இதில் 36% 36-37% ஃபெயில், ஏதாவது ஒரு பாடத்திலேயாவது குறைஞ்சே ஃபெயில் ஆயிருக்கு. ரைட். அடுத்தது பாருங்க, இதே அதே அளவு பாடசாலையில் எழுதுறது. இப்போ
ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்ன்றது ஒரு நோமல் அப்புறம் பாடசாலைன்றதை விட்டுட்டு நோமலாக மொத்தமாக எழுதினாக்கள்ன்றது தான் பார்க்குறேன். பாடசாலையில இருந்து தோற்றியவர்களுக்குன்னு விசேஷமாக யூனிவர்சிட்டி ஒன்று இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் பொதுவாக பார்க்குறாங்க. அதனால பாடசாலை தோற்றுனர்கள் இல்லாமல் பொதுவாகவே எங்களுக்கு பார்க்கலாம். அதில் இந்த பெண்கள் எண்ணிக்கை கூடண்டு காட்டப்படுது எல்லா ரிப்போர்ட்டுகளையும். அடுத்தது மாகாண ரீதியாக ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒரு பாடத்திலையும் இந்த கலர் கிரீனால் காட்டிக்கிற பெண்கள் எண்ணிக்கை பாஸ் ஆகின அளவு காட்டிக்கிறோம். இதில் நான் இந்த கீழ்ப்பகுதிக்கு போகிறேன். எனக்கு இப்போ இந்த சுட்டி காட்ட வேண்டிய முக்கியமான பகுதிகளை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தையும் கருத்தில் கொண்டு நான் அந்த சில முக்கியமான பாட்டுக்கு போகிறேன். அனலைசிஸில் எப்படி விளங்கி கொள்ளணும்ன்றதை காட்டுறதுக்காக இதில் கீழுக்கு இந்த பிடிஎஃப்ல கீழில் தரப்பட்டிருக்கு பாருங்க, பாட ரீதியாக. ரைட், இது இதைத்தான் நான் நீங்கள் செல்றது பார்த்தேன். ஓல் கேண்டிடேட் எல்லார்டையும் பொதுவான ரிசல்ட் இன் கிரேட்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட். ஒவ்வொரு பாடத்திலையும் இப்போ தாருங்கன்னா பௌதீகவியல் எடுத்தானாங்க. இந்த பௌதீகவியலில் ஏ சித்திட பெர்சன்டேஜ் எவ்வளவு, மொத்தம் எழுதினாக்கள் எவ்வளவு, அதில் ஏ சித்தி எடுத்தாக்கள பெர்சன்டேஜ், பி எவ்வளவு. பாருங்க, ஏபியிட மொத்தமே 11% மட்டும் தான் வருது. அடுத்தது சி எஸ் எல்லாம் சேர்த்தா 71%, ஃபெயில் ஆனாக்கள்ட 28%. அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பெருமானம் இருக்குது, பயாலஜிக்கு ஒரு பெருமானம் இருக்குது. இதுதான் நாங்கள் பாஸ் தடுப்போம். ஒவ்வொரு பாடத்தை நாங்கள் எடுக்கலாம். இதில் நீங்கள் ஜியோகிரஃபின்னு எடுக்கலாம், எக்கனாமிக் எடுக்கலாம். எல்லா பாடங்களும் பாடத்துக்கு ஒரு பாடம் எண் ஒன்று இருக்குது. இப்போ பௌதிக வேண்டாம் 1வது நம்பர், உயிரியல்ண்டா 9வது நம்பர். அப்போ பாடத்துக்கு ஒரு நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பரும் போடப்பட்டிருக்கும். அதோட அதில் எழுதி அதை அந்த அந்த வருடத்தில் இது 2023 பெஜ்ஜின்றாக்கள் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அவங்களோட ஏ எவ்வளவு. அப்போ இது பாருங்க, பாடத்துக்கு பாடம் 7% வித்தியாசப்படுது. இப்போ இந்த குறிப்பிட்ட வருடத்தில் ஏ எடுத்தது ஃபிசிக்ஸில் 5% இருக்கு. ஆனால் அதே இது கெமிஸ்ட்ரி எடுத்தால் 8%, பயாலஜி 5% இருக்கு. நாங்கள் இன்னொரு வருடம் எடுப்போம், அதுக்கு வருடத்தை 2020 22 எக்ஸாம் எழுதினாக்கள். இப்போ அவங்கள எடுத்தால் ஃபிசிக்ஸ் சதவீதம் இங்கே ஏ சதவீதம் 4% இருக்கு, பயாலஜியிட 5% இருக்கு, கெமிஸ்ட்ரியிட 8% இருக்கு. பெரிய வித்தியாசம் இல்லாட்டியும் ஏறத்தாழ அந்த ஆனால் பாடத்துக்கு பாடம் வித்தியாசம், வருடத்துக்கு வருடம் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. 4% இருந்தது, அதுக்கு அடுத்த வருடத்தில் 5% வந்திருக்கு ஃபிசிக்ஸ்ட ஏ சதவீதம். பொதுவாக சில வருடங்களில் 3% வந்த வருடங்களும் காணப்படுது. அப்போ கெமிஸ்ட்ரியில் பொதுவாக 8, 2 வருடத்துலையும் 8.9, அடுத்ததில் 8.5 மாதிரி வந்திருக்கு. பயாலஜி எடுத்தால் 2023 5% இருக்கு, ஆனால் அதுக்கு வருடத்தில் 5.2% இருக்கு. கொம்பைமஸ் 6, அடுத்ததுலேயும் 7 வந்திருக்கு. அப்போ வருடத்துக்கு வருடம் வித்தியாசமாக பாஸ் தான், ஆனால் பெரிய அளவு அல்ல, சின்ன சின்ன அளவில் வித்தியாசப்படுது. ஏ பெருமானம், அடுத்தது ஃபெயில் ஆகிற பெருமானம், இந்த பாஸ் சதவீதம். அப்போ ஒரு எவரேஜான ஒரு அளவு எடுக்கலாம் எங்களுக்கு. அப்போ இந்த முறையோட அளவுகளில் இப்போ எங்களுக்கு ஒஃபிஷியலாக கிடைச்சிருக்கிற, நேரடியாக கிடைச்சிக்கிறதுல மொத்தமான பாஸ் சதவீதம், அதாவது 3 years வரைக்கும் மொத்தமான பாஸ் சதவீதம் 64% சொல்லிக்கிறோம். இதுதான் வளமையா 64, 67 அதுக்குள்ள அளவு தான் முழு இலங்கையிலையுமே பாஸ் சதவீதம் 3 yearsக்கு மேலே. அது ஆர்ட்ஸ், காமர்ஸ், பயோமேத்ஸ் எல்லாம் டெக் எல்லாம் சேர்த்து மொத்தமாக நாங்கள் பார்க்குற அளவு. சரி, ரைட். இது இந்த இந்த சித்தி எழுதின சதவீதத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் செல்றது. பாடத்துக்கு பாடம் வித்தியாசப்படும், எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறது. அது இல்லாமல் இன்னொரு பகுதி இருக்கு, பல்கலைக்கழகத்துக்கு எத்தனை பேர் அதுலேருந்து எடுக்கிறன்றது. அதை நான் கொஞ்சம் வேறையாக வர்றேன். ரைட். இப்போ அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம் சம்மந்தமான எப்படி எடுக்கிறன்றது சம்மந்தமாக வேறையாக இருக்கு. அதை நான் கடைசி பகுதியில் வர்றேன். அப்போ இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு கழிச்சது இப்போ கழிச்சிருக்கிறது என்னன்னா, அப்போ கவர்மெண்ட்டில் ஒரு அளவு ஒன்று இருக்கு, முழு இலங்கையிலையும் எக்ஸாம் எழுதின மாணவர்களோட மொத்த தொகையை அடிப்படையாக வச்சு அதில் ஒவ்வொரு பாடத்திலையும் ஏ சித்திட பெர்சன்டேஜ், பிசிஎஸ் ஃபெயிலான அளவோட பெர்சன்டேஜ் ஒன்று இருக்கு. அப்போ நாங்கள் இப்போ ஒரு பாடசாலை ஒரு குறிப்பிட்ட பாடம் நல்லா நடக்குதா, எந்த அளவு தரமாக போகுதான்ட்டு எல்லா பாடங்களையும் ஒரே அளவுகோலால் அளக்கிறது பட. ரைட். அப்போ முழு இலங்கையிலையுமே கடினத்தன்மை கூடின ஒரு பாடத்தில்
ஏட எண்ணிக்கையும் கடினத்தன்மை குறைஞ்ச ஒரு பாடத்துல ஏட எண்ணிக்கையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்கறது பொருத்தம் இல்லை. இப்போ சதவீதம் வந்து 15% வார சில வருடங்கள்ல 15%, 18%. சதவீதம் முழு இலங்கையிலையும் 18% வார ஒரு பாடத்துல ஒரு பாடசாலையில சதவீதம் 10 இருக்குன்றது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. முழு இலங்கையிலையும் இருக்கிற பெர்சன்டேஜை விட குறைவா தான் இருக்கு. அப்ப சதவீதம் 4% வார ஒரு பாடத்துல ஒரு குறித்த பாடசாலையில சதவீதம் 8% இருக்குண்டா அப்ப முழு இலங்கையில 4% எடுக்கல, இது 8% எடுக்கு. அப்ப முழு முழு இலங்கையிடம் சராசரி பெருமானத்தை விட எவ்வளவு கூடுதலாக அந்த பாடசாலை அல்லது அந்த நிறுவனம் இருக்குன்றது தான் எங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்றதுக்கு காரணம். உண்மையா வந்து இலங்கையிட எவரேஜ் அளவு எடுத்தாவே பெரிய விஷயம். எவரேஜை விட கீழே போகாம, ஏன்னா எவரேஜ்னு பார்க்கல இதுல சிங்கள மொழி மூல பாடசாலைகள் எல்லாம் முழு இலங்கையில் இருக்கிற எல்லாம் வரும். அப்ப இந்த எல்லா பாடசாலைகளுடையும் சராசரி பெருமானத்தை வச்சுக்கொள்ளையிலும்னாவே சாதாரணமான அளவு. அதை விட நாங்கள் எவ்வளவு கூட முன்னுக்கு போறோம். ஒரு பாடசாலையும் அல்லது ஒரு ஊரும் ஒரு நிறுவனம் அல்லது டியூட்டரிகள் எடுத்த கிளாஸில் நடக்கிற இடங்கள், ஒரு ஆசிரியர் எடுத்தால் அந்த ஆசிரியர் படிப்பிக்கிற மாணவர்கள், இவங்க இதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதை நாங்கள் இப்போ ஒரு கெமிஸ்ட்ரியோட ஃபிசிக்ஸை ஒப்பிட்டோ அல்லது அதோட இன்னொரு பாடத்தோட ஒப்பிட்டோ, கொமர்ஸில் இருக்கிற பாடமோ இல்லை அகாடமிக்கில் படிக்கிற இந்த கொமர்ஸ் ஃபீல்ட்லையோ ஆர்ட்ஸ் ஃபீல்ட்லையோ, அப்போ நாங்கள் அந்த பாடம் ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக தான் பார்க்கணும். ஒரு பாடத்தை இன்னொரு பாடத்தோட ஒப்பிட்டதுங்கன்னா பொருத்தம் இல்லை. என்னென்னா இலங்கையில் ஒவ்வொரு பாடமும் பாஸ் ஆகிற சதவீதம் வித்தியாசம். அப்போ நாங்கள் எதோடு ஒப்பிடணும்டா இலங்கையோட பெர்சன்டேஜ் இப்போ நான் போட்டு காட்டின அளவு அதோட தான் நாங்கள் ஒப்பிடணும் ரிசல்ட் சிறந்ததா இல்லையான்று பார்க்குற ஒழுங்கு. ரைட். அப்போ இதுக்கு நான் இந்த கடைசி அதை கொஞ்சம் இந்த சார்ட் ஒன்றாக காட்டுறேன். அதில் பிரதானமாக நான் இந்த இடத்துக்கு எனக்கும் விளங்கப்படுத்துறதுக்கு இலகுவானதுன்றதால விஞ்ஞான பாடங்களை அடிப்படையாக வச்சு நான் இதை விளங்கப்படுத்த ட்ரை பண்ணுறேன். ரைட். அப்போ உண்மையாக இதில் நாங்கள் ரிசல்ட் அனாலிசிஸ் எவ்வளோ தூரம் எப்படி நாங்கள் விலையும் கொள்ளணும்ன்றது தான் பார்க்குறோம். இதில் இதை பாருங்களேன். அப்போ இதுதான் இலங்கையிட இந்த கடைசியாக 2023 வந்த பெறுபேறுகளோட அடிப்படையில் ஈக்கிற பெருமானம். அப்போ இதில் பாருங்க கெமிஸ்ட் இது கொஞ்சம் அதில் இருந்த தகவல்களை கொஞ்சம் பெருசாக்கி எடுத்திருக்கேன். ஏபிசிஎஸ் இதில் ஒவ்வொன்றுக்கும் பாடத்தில் சதவீதம், இப்போ இந்த 4 பாடம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் சதவீதம் இந்த குறிப்பிட்ட வருடத்தில் ஆக குறைவாக ஃபிசிக்ஸ் எடுத்தது பயாலஜி இருக்கு, கூடுதலாக சதவீதம் எடுத்திருக்கு கெமிஸ்ட்ரி, மெட்ஸும் சதவீதம் வந்திருக்கு. ஆனால் ஃபெயில் பர்சன்டேஜ் எடுத்தால் சதவீதத்திலையும் கொம்பைன் மெட்ஸ் வந்து பெருசாக கூட இருக்கிற மாதிரி ஃபெயில் சதவீதத்தை எடுத்தால் அது 34%, கெமிஸ்ட்ரி 29%, ஃபிசிக்ஸும் ஏறத்தாழ 28%. சில வருடங்களில் ஃபிசிக்ஸில் ஃபெயில் சதவீதம் 30% தாண்டுது. வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் வித்தியாசப்படும். இது வந்து கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கூடுதலான சித்தி வந்த ஒரு வருடம்ன்றதால கொஞ்சம் இதில் குறைஞ்சிருக்கு. மற்ற வருடங்களில் 32 போகும். ரைட். இது அப்போ இது ஓவராலாக அப்போ எஸ் எடுக்கிறது சி எடுக்கிறது எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் எப்படி அளவு போகிறன்றது. இப்போ இது பாருங்க இன்னொரு வருடம், இது அதுக்கு முதல் வருடத்தில் இப்போ ஃபிசிக்ஸ்ட சதவீதம் வந்து 4.1 இருக்கு, கெமிஸ்ட்ரியில் 8 வந்திருக்கு, பயாலஜி 5, மெத்ஸ் 5, ஃபெயில் இது 31 வந்திருக்கு, மெத்ஸும் 31 வந்திருக்கு. அப்போ ஃபெயில் சதவீதம் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய பாடம் உண்டா தான் அந்த வருடத்தில் பயாலஜிக்கும் ஃபெயில் சதவீதம் 30 வந்திருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுன்னு உங்களுக்கு நல்லா விலையும் கொள்ளலாம், மாறுதுன்னு. ஆனால் பெரிய அளவு சேஞ்ச் ஆகிறல்ல. அப்போ ஃபெயில் சதவீதம் 30க்கு நெருக்கமாக வருது. ஃபிசிக்ஸ் கொம்பைன் மேத்ஸ் பொதுவாக 30 தாண்டுது. இந்த சில வருடங்களில் கொஞ்சம் 28 அப்படி வருது. பயாலஜியும் இது 25 வந்திருக்கு, அடுத்ததில் 30 வந்திருக்கு. அப்போ அந்த அளவில் போகும். ஏன்றது 5%, 4% ஃபிசிக்ஸுக்கு வரும், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 8, 9 அது மாதிரி வரும், பயாலஜி 6, சில வருடங்களில் 7 மட்டும் போய்த்திக்கிறேன். அப்படி ஒரு ஓவரால் ஐடியா உண்டு உங்களுக்கு எடுக்கலாம். மெத்ஸில் இதில் பாருங்க 6 வந்திருக்கு, அடுத்த முறையில் 7 வந்திருக்கு. அப்போ ஓவராலாக கொஞ்சம் கூடி குறையில பெரிய டிஃபரெண்ட் கொண்டு வரலன்றதை விளங்கி கொள்ளலாம். அப்போ நாங்கள் இந்த வருடத்தில் பெரும்பாலும் எங்களுக்கு தெரியாததால அவர் சித்தி சித்தி அடைஞ்சிக்கிறா இல்லையான்னு பார்க்குற பெர்சன்டேஜை கதைக்கிற நேரம் நாங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த பெர்சன்டேஜை விட இவ்வளோ கூட இருக்கிறன்றதை தான். அப்போ 100 பேர் எக்ஸாம் எழுத கொள்ள
6 நான் ஃபிசிக்ஸில் 6A எடுத்திருந்தேன் 100க்கு. அப்போ ஃபிசிக்ஸ்ட இலங்கையோட பெர்சன்டேஜை விட அது கூட. ஆனால் அது கெமிஸ்ட்ரிக்கு 8 விட குறம். அப்போ கெமிஸ்ட்ரிக்கு அது இலங்கையோட பெர்சன்டேஜ் அளவை விட கொஞ்சம் குறம். சில ஒரு 20 வீதம் ஏ வார ஒரு பாடமாக இருந்தால், ஒரு 15 வீதம் வார ஒரு பாடமாக இருந்தால் நல்லாவே போதும். அப்போ அப்போ அதைத்தான் நான் இங்கே விலைக்கு கொள்ளணும். அப்போ இதில் இருக்கிறே இதில் இருக்கிறேன்றதெல்லாம் இந்த பாஸ் பெர்சன்டேஜ், அதாவது ஏ பெர்சன்டேஜ், இந்த பெர்சன்டேஜ் இலங்கையில் எப்படி பெர்சன்டேஜ் வந்து இருக்கு, இலகுத்தன்மை பாடத்திட அல்ல கடினத்தன்மை பாடத்திட இலங்கையில் எப்படி மொத்தமாக எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதை விட எங்களோட நிறுவனம் பாடசாலை அல்லது நிறுவனம் எப்படி இருக்குன்றதை தான் நாங்கள் பார்க்கணும். அதைத்தான் நான் இங்கே ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். அப்போ இதை நாங்கள் இப்போ இப்போ இருக்கு. இப்போ நாங்கள் பாடசாலைன்னா லேசி என்ன, பாடசாலையில் பாடசாலை மூலம் எழுதின மாணவர்கள் கிளியராக லிஸ்ட் ஒன்று இருக்கும். அது கவர்மெண்ட் வெளியிடுறதுலையும் வரும், ஸ்கூலுக்கு வர ரிசல்ட் ஷீட்லேயும் அந்த லிஸ்ட் இருக்கும். அப்போ எத்தனை பேர் எக்ஸாம் எழுதினாக்கள், அதில் எத்தனை பேர் எடுத்து கிளியரான டீட்டெயில் உண்டு எங்களுக்கு பாடசாலையில் போடலாம். அப்போ நிறைய பாடசாலைகள்லேருந்து இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பார்த்தது பெரும்பாலான பெர்சன்டேஜ் ஏ எடுத்தது ஃபெயில் ஆனது எல்லாத்தையும் சேர்த்து ஒழுங்காக போடுறாங்க எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. நிறைய வேற இன்னும் குறிப்பிடத்தக்க பாடசாலைகள் அவங்க நல்ல சித்தி அடைஞ்ச நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த லிஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு பேசாமல் இருக்காங்க, பெர்சன்டேஜ் ஒன்றும் போட்டுடல. இப்போ நீங்கள் நல்ல ஃபெயில் ஆனாக்களோட பேர்களை போட்டுக்கொண்டு இருக்க தேவையில்ல, பாஸ் ஆனாக்களோட பேர்கள் பாராட்டுறதுக்கு போடலாம். ஆனால் அந்த பெர்சன்டேஜ் எத்தனை ஏ எத்தனை பின்றது போட்டால் கொஞ்சம் ஓவராலாக இந்த பாடசாலையில் அல்லது இந்த நிறுவனத்தில் இவ்வளோ எப்படி நடந்திருக்கிறத பார்க்கலாம். பாடசாலையிலன்னு இன்க்ளூஷன் கிரைட்டீரியா, அதாவது யார் யாருன்றது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா வெளி பாடசாலை ஒரு ஆளை போட போகிறல, அதே மாதிரி இந்த இருக்கிற ஆக்கள்கிட்ட முழுமையான எண்ணிக்கையை போட்டோம்னா சரியான பெருமானம் மட்டும் பார்க்கலாம். ஆனால் இதில் இந்த விடயத்தில் முக்கியமான சிக்கல் ஒன்று வர டியூட்டரிஸ் கிளாஸ் செய்கிற இடங்கள் அல்லது இந்த கற்பிக்கிற ஆசிரியர்கள் போடக்கொள்ள ப்ரைவேட்டாக கற்பிக்கிற ஆசிரியர்கள். இது வந்து ஒரு இந்த சிங்கள மீடியத்தில் எல்லாத்துலேயும் ஒரு மாணவர்கள் என்ன மாணவர் நல்ல என்னிடம் கற்ற மாணவர்கள் என்று போடுகிறது ஒரு கொஞ்சம் இதாக பைத்து கொண்டு இருக்கேன். அப்போ இதில் போடுற நேரம் இப்போ சிக்கல் ஒன்று வரும். அப்போ நிறைய பேர் வந்து படிச்சிருக்கும். அப்போ இங்கே நாங்கள் இந்த எந்தெந்த மாணவர்களை உள்ளடக்குற இந்த ரிசல்ட்ஸுக்கு அடுத்தது என்னென்ன மாணவர்கள் இந்த ரிசல்ட்ஸ்லேருந்து வெளியாகற்று என்று வெளியே அது நாங்கள் பொதுவாக ரிசர்ச் அனலைசிஸ் எல்லாம் செல்ற ஒரு வேர்ட் தான் இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா, எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா. யார் யாரை உள்ளடக்கணும். இப்போ உதாரணமாக நாங்கள் கிளாஸ் ஒன்று நடத்து கொண்டு போகிறோம்னா அப்போ ஒரு 2.5 வருடம் மட்டும் உயர்தரம் கற்பிக்கிறன்றது 2.5 வருடம் மட்டும் போகும். அப்போ 2.5 வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு மட்டும் ஒரு சேர்ட்ட மட்டும் போகிறன்றது பொதுவாக இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம். அவங்க ஆன்லைனில் வேறையா படிச்சிக்கும், இல்லாட்டி இன்னொரு சேர்ட்டை படிச்சிக்கும், பாடசாலை ஆசிரியர்கிட்ட எப்படியுமே பாடசாலை போகிற மாணவர்கள் கற்கிற. அப்போ அப்படி நிறைய ஆசிரியர்கள் நிறைய பேர்கிட்ட படிச்சிருப்பாங்க. அப்போ இதில் யார்ட ரிசல்ட்ஸை சேர்க்கிறோம், நல்ல ரிசல்ட்ஸ் ஆக்களை மட்டும் சேர்த்துட்டு மற்றதெல்லாம் விட்டு பெர்சன்டேஜ் பார்க்குறா, அல்லது இது எப்படி பார்க்குறேன்னு இது ஒன்று சிக்கல் நினைக்கிறேன். அப்போ ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு வார நேரம் எல்லார்ட்டையும் ஐடென்டி கார்டு நம்பர் எடுத்து விட்டா எல்லார்ட்டையும் ரிசல்ட்ஸை பார்த்துக்கொண்டே அப்போ வந்தாக்கள் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அப்போ இப்போ 2.5 வருடம் கற்கிற ஒரு இடத்துல சில ஒரு மாணவன் ஒரே ஒரு மாதம் அல்லது ஒரு கிளாஸ் அல்லது 2 கிளாஸுக்கு மட்டும் வேறு ஏதோ ஒரு இந்த பெய்த்து பார்ப்போம் வந்த டைமில் ஐடென்டி நம்பர் எழுதி கொண்டதை வச்சு அது ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு எங்கட நிறுவனத்துக்கு வந்து படிச்சிக்கிறேன் அல்லது எங்கட கிளாஸுக்கு வந்து படிச்சிக்கிறேன் அந்த மாணவனோட ரிசல்ட்ஸையும் சேர்த்து போட்டுறது நல்லாவே குழப்பம். அது வந்து இப்போ எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணே இல்லாத இது எல்லாருக்கும் விளங்குது. அப்படி யாரும் பண்ணுறல ஓவரால் ஐடியா ஒன்று எடுக்கணுன்றதுக்கு சொல்கிறேன். அப்போ 2.5 வருடம் எல்லா நாளும் சரியாக கிளாஸ் வந்தாக்கள் தொடர்ந்து படிக்கிறாக்கள் கூட சில நேரங்களில் கிளாஸில் கட் ஆகிற மிஸ் ஆகிற காரணம். அப்போ 100% வந்தால் 100% வந்தாக்களை தான் போட வேண்டும் இல்லை. இப்போ பாடசாலைகள் இருந்தாலும் பாடசாலைக்கு 100% அட்மிஷன் வந்தாக்களை தான் போட வேண்டும் இல்லை. அப்போ கிளாஸ் ஒன்றுனாலும் கிளாஸுக்கு 100% வந்து அப்போ நாங்கள் இதாவது அந்த ஆசிரியர் அந்த நிறுவனம் இன்க்ளூட் யார் எந்தெந்த மாணவர்களை நாங்கள் இன்க்ளூட் பண்ணுன்னு முடிவெடுக்கணும். அப்போ இன்க்ளூட் பண்ணுற நேரம் நாங்கள் உதாரணமாக இந்த 2.5 வருடத்தில் ஒரு குறைஞ்சது 1.5 வருடம் படித்த மாணவர்கள் அல்லது பேப்பர் கிளாஸுக்கு வந்த மாணவர்கள் வேறொரு லிஸ்ட்டாக அல்லது தியரி பேப்பர் கிளாஸ் முழுமையாக வந்த மாணவர்கள்
அப்போ எந்த மாணவர்களை நான் என் ரிசல்ட் சம்மரிக்கு இன்க்ளூட் பண்ணுன்றது குறிப்பிடப்படணும். சரி, அப்படி ரிசல்ட் சம்மரிக்கு இன்க்ளூட் பண்ணுற நேரம் அதில் ஏ ரிசல்ட்ஸ் எடுத்தாக்களை மட்டும் போடாமல் அவங்க அப்படி இன்க்ளூட் பண்ணுற கிரைட்டீரியாவில், அதாவது 2 வருடமும் கிளாஸ் வந்த மாணவர்கள் இந்த கொள்ள, அந்த 2 வருடமும் மாணவர் 2.5 வருடத்தில் குறைஞ்சது 2 வருடமாலும் வந்த மாணவர்கள் இருக்கொள்ள, குறைஞ்சது 2 வருடமாவது வந்த ஃபெயிலான மாணவர்களை இன்க்ளூட் பண்ணணும், பாஸ் ஆனாக்களை இன்க்ளூட் பண்ணணும், ஏ எடுத்தாக்களை இன்க்ளூட் பண்ணணும். ரைட். அப்போ ஒரே ஒரு நாள் வந்துட்டு போன மாணவனை போடுவேண்டா, அப்படி போடுறது பொருத்தம் இல்லை. ஒரே ஒரு நாள் வந்துட்டு ஃபெயிலானாலே போடணும். ஒரே ஒரு நாள் வந்துட்டு ஏ எடுத்தால போட்டுருணும், அல்ல கடைசி ஒரு மாதம் மட்டும் பேப்பர் கிளாஸுக்கு வந்து, அல்ல கடைசி ஒரு 2-3 மாதம் வந்து ஏ எடுத்த மாணவர்களை நாங்கள் லிஸ்ட்டுக்கு போடுறதா இருந்தால் அந்த 2-3 மாதம் மட்டும் வந்த அப்படி 2-3 மாதம் மட்டும் வந்த அடுத்த மாணவர்களையும் ஃபெயிலான மாணவர்களையும் கட்டாயம் சேர்க்கணும். அதுதான் அந்த இன்க்ளூஷன் கிரைட்டீரியாண்டு. நான் யாரை சேர்க்கிறல்ல, கொஞ்ச நாள் வந்தாக்களை சேர்க்கிறல்ல என்றா, அல்லது அந்த அந்த போர்டு அப்படி பார்க்குற நேரம் அதான் நாங்கள் இன்க்ளூஷன் கிரைட்டீரியா எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியான்னு சொல்கிறோம். ரைட். அப்போ சில மாணவ ஆசிரியர்கள் இருக்கிற அந்த ஆசிரியர்களுக்கு ரிசல்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட படித்து உங்கள்கிட்ட ரிசல்ட்ஸ் அனுப்பினாக்கள்கிட்ட ரிசல்ட்ஸை மட்டும் எடுத்து போட்டுறோம். இப்போ அவங்களுக்கு வந்து ஃபெயிலானாக்கள் பொதுவாக அனுப்பப்படுற குறவு, பாஸ் ஆனாக்கள் நல்ல ஃபெயிலானாக்களுக்கும் அனுப்ப செய்யணும், கொஞ்சம் பேர் அனுப்புவாங்க. ஆனால் அந்த பாஸ் ஆனாக்கள் கூடுதலாக அனுப்புவாங்க. அப்போ அதை வச்சு போடுவாங்க. இப்போ என்ன டைம் படிச்சுக்கிறேன், 2-3 இடத்துல படிச்சுக்கொள்ளும். அப்போ யாராவது ஒரு மாணவன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு நான் நீங்கள் உங்கள்கிட்ட படித்தத்திலேயும் நான் பயனடைஞ்சேன்னு சொல்லி ரிசல்ட் ஷீட் அனுப்பினா, ரிசல்ட்ஸை அனுப்புகிற நேரம், ரிசல்ட்ஸை செல்கிற நேரம் அதில் பேர் எழுதி அதையும் இன்க்ளூட் பண்ணுற அமைப்பில் சில ஆசிரியர்கள் செய்கிறாங்க. அது ஓரளவு ஒரு அனுப்பி கற்ற லிஸ்ட்டுன்னு எடுக்கக்குள்ளே அந்த இந்த மெத்தட் உண்டு, ஏதாவது ஒரு கொண்டு இருக்கணும். அது ஒரு ஜெனுவினா, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு, யாருக்கும் செல்லக்கொள்ள யாராலும் கேட்டால் இதுதான் மெத்தட், இந்த இன்க்ளூஷன் கிரைட்டீரியா இதுதான், அல்லது எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா இப்படி தான், இந்த ஒழுங்கில் தான் நான் இந்த ரிசல்ட் ஷீட்டை போட்டிருக்கேன் என்றது சொல்லலாம். பாடசாலைகளுக்கு பொதுவாக அந்த பாடசாலையில் எழுதினா இந்த பிரச்சனை வராது. ரைட். அப்போ இதோடு தான் இதையும் வைத்து தான் நாங்கள் விளங்கி கொள்ளணும் இதில் இருக்கிற அளவு. ரைட். இப்போ உதாரணமாக 1000 பேர் எழுதுகிற ஒரு 1000 சும்மா இதுக்கு சொல்கிறேன், 1000 பேரில் ஒரு 20 பேர் தான் ஏன்னு சொன்னால் அது 2 வீதம். இப்போ 1000 பேரில் 200 பேருண்டா அது 20 வீதம்னு வரும். அந்த எண்ணிக்கை மொத்தம் இத்தனை பேர் மாணவர்கள் எழுதிக்கிறன்றதை வச்சு தான் பெர்சன்டேஜ் பார்க்குறேன். அப்போ இத்தனை நம்பரை மட்டும் வைத்து எங்களுக்கு அதை பார்க்க முடியாது. அப்போ அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது வந்து இந்த பாடசாலைகளோட செட்டப். இப்போ சில பாடசாலைகள் இருக்கு 9A எடுத்தாக்களை மட்டும் தான் சயின்ஸுக்கு எடுக்கிறேன் ஏ. ஆனால் சில பாடசாலைகள் இருக்கு 3C 3S, அதாவது ஆக குறைஞ்ச சாதாரண தர சித்தி இருந்தாலும் உள்ளுக்கு எடுக்கக்கூடிய அவங்களையும் எடுக்கிறோம். அப்போ அப்படி 9A மட்டும் எடுத்த பாடசாலையிலேருந்து நாங்கள் எதிர்பார்க்கிற பாஸ் பர்சன்டேஜும் எல்லா வகையான மாணவர்களும் சயின்ஸ் செய்ய விருப்பமான எல்லா வகையான மாணவர்களையும் உள்ளடக்குகிற ஒரு பாடசாலை இந்த பாஸ் பர்சன்டேஜை நாங்கள் ஒப்பிடுறது பொருத்தம் இல்லை. அப்போ அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன் கொடுக்குற க்ரைட்டீரியா, பாடசாலை ஒன்று பற்றி பேசுகிற நேரம் அட்மிஷனுக்கு எப்படி நாங்கள் அந்த மாணவர்களை சேர்க்கிற இன்டர்வியூ வச்சு சேர்க்கிற நேரம் என்ன மெத்தடில் சேர்க்குற, 3C 3S இருந்தாலும் சேர்க்கிறா, அல்லது 9A அல்லது ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட்ஸை விட கூடினாக்களை மட்டும் சேர்க்கிறான்றதை வைத்து நாங்கள் சில பாடசாலை ஓஎல் சித்தின்னு எடுத்தாலும் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆனாக்களை மட்டும் சேர்க்கிற பாடசாலைகள் இருக்குது. இந்த பாலர் வகுப்பிலிருந்து வார மாணவர்களை வச்சு கொண்டிருக்கிற பாடசாலைகள் இருக்குது. 2 பாடசாலைகளுடையும் பர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி வரும் என்று எதிர்பார்க்க கஷ்டம். ரைட். அப்போ 9A மாணவர்களை மட்டும் வச்சு கொண்டிருக்கிற ஒரு பாடசாலையில் வாரது பெருபேர் மற்ற பாடசாலையோட நேரடியாக ஒப்பிடுறது பொருத்தம் இல்லை. அப்போ அதையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த பாடசாலையில் உள்ளுக்கு எடுக்கிற, அதாவது நிறுவனம் கிளாஸ்கள் எப்படி ஆக்கள் உள்ளுக்கு எடுக்கிறன்றதை நாங்கள் கவனம் எடுக்கணும். நாங்கள் ரிசல்ட்ஸ் வச்சு செல்கிற நேரம் இப்போ நிறைய நிறுவனங்கள் அவங்க எக்ஸாம் ஒன்று வச்சு ஒரு குறிப்பிட்ட தரத்தில் இருக்கிற ஆக்களை தான் எடுக்கிறேன். அப்போ அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வருன்றதும் எல்லாத்தையும் பொதுவாக எடுக்கிறத பெர்ஃபார்மன்ஸும் ஒரே மாதிரி எங்களுக்கு ஒப்பிடலாம். அப்போ அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இந்த போஸ்டிங்களை இதை விளங்கி கொள்கிற நேரம், ரிசல்ட்ஸ் அனலைசிஸ் ரிசல்ட்ஸ் போடப்பட்டிருக்கிறத புரிஞ்சு கொள்கிற நேரம் எங்களுக்கு பார்க்குறேன். அடுத்தது வந்து அந்த ரிசல்ட்ஸ் அனலைசிஸில் போடுற இன்னொரு விடயம், இத்தனை மாணவர்கள் வைத்தியத்துறைக்கு எடுப்பட்டிருக்கிறோம் அல்லது பல்கலைக்கழகத்தை எடுப்பட்டிருக்கிறோம்.
என்று போடுறது அல்லது இந்த பொருளியல் துறைக்கு இந்த இன்ஜினியரிங்க்கு எடுபட்டிக்கிற எண்ணிக்கை. அப்போ பொறியியல் இன்ஜினியரிங்க்கு எடுபட்டிக்கிற எண்ணிக்கை இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று போடுது. அப்போ அதுலேயும் இந்த அது 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 வந்து அதுலேயும் பெரிய லிஸ்ட் ஒன்று போடக்கூட நாங்கள் வந்து போடுறத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தகவல்கள் விளங்கப்படுத்துகிறேன். இதில் இருக்கிற ரைட் பாருங்க, இதுவும் கவர்மெண்ட்டிட வெளியிட்டு இருக்கிற தகவல்கள். இந்த கவர்மெண்ட்டிட இந்த யூஜிசி வெப்சைட்ல இருந்து எங்களுக்கு ஒரு இது ஸ்டெட்டிக்ஸ் இது ஒன்று எங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். அதில் யூனிவர்சிட்டி அட்மிஷன் என்ற ஒரு பகுதி இருக்கு. இப்போ யூனிவர்சிட்டி அட்மிஷன் என்ற பகுதியில் நான் அந்த இதில் கவர்மெண்ட் இதிலிருந்து யூனிவர்சிட்டி அட்மிஷன் சாப்டர் 2 அப்போ அதில் இருக்கிற சில தகவல்களை பல்கலைக்கழகத்துக்கு எடுபட்டார்கள். இத்தனை பேர் பல்கலைக்கழகத்துக்கு எடுத்துக்கிறேன்னு நாங்கள் போடக்குள்ள இந்த தகவல்களை பார்த்து தான் போடணும். ரைட், அப்படி இல்லாமல் போடுறது நாங்கள் பொய்யான தகவல்கள் போடுற ஒழுங்குக்கு போய்க்கிறோம். இது ஒவ்வொரு வருடங்கள்லையும் 2019, 2020, 21, 22 இதில் பாருங்க ஃபிசிக்கல் சயின்ஸில் யூனிவர்சிட்டிக்கு எடுபட்ட ஆக்கள். இப்போ குவாலிஃபைடான ஆக்கள்ன்றது பெரிய ஒரு பெர்சன்டேஜ் வந்தாலும் அட்மிட் பண்ணி அந்த பாஸ் ஆன ஆக்கள்ல யூனிவர்சிட்டிக்கு எடுத்த சதவீதம்ன்றது போட்டிக்கிற பாருங்க 40%, 43%. ரைட், அப்போ இதே இது நாங்கள் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் ஒன்றில் பார்த்தா ஆர்ட்ஸில் டோட்டல் இதில் பார்த்தா பாஸ் ஆன ஆக்கள் ஒரு 20% தான் யூனிவர்சிட்டி எடுத்திருக்காங்க. 3 இயர்ஸுக்கு மேல ரிசல்ட்ஸ்ன்றது பாஸ் ஆனது, அதில் 20% தான் எடுத்திருக்காங்க. இதில் 40%, 43% மேலே எடுத்திருக்காங்க. அப்போ மொத்தமாக பாஸ் ஆனாக்கள் 26% தான் எடுக்கிறாங்க. ஆனால் அதில் சயின்ஸ் மெத்ஸ் ஃபீல்டு, அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ், பயோ சயின்ஸ் ஆக்களில் பாஸ் ஆன மாணவர்களில் பல்கலைக்கழகத்துக்கு எடுக்கிற தொகை மிச்சமே கூட அடுத்த துறைகள் இருக்கிற பாஸ் ஆனாக்களை யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிற அளவு விட. அப்போ இந்த அளவுகள் போடப்பட்டிருக்கு. இதில் பார்த்து அந்த அளவை எங்களுக்கு கிளியராக இன்னைக்கு விலையும் கொள்ளலாம். இது பாருங்க, இது பாஸ் ஆன டோட்டல் பயோஸ் இது ஒரு வருடத்தை தந்திக்கிறேன். இப்போ இந்த நீல நிறத்தில் காட்டப்பட்டிருக்கிறது வந்து பல்கலைக்கழகத்துக்கு செலக்டட் டு யூனிவர்சிட்டி, எலிஜிபிள் பட் நாட் செலக்டட் என்றது சிவப்பு. எலிஜிபிள்னா தகுதிக்கிறது 3 இயர்ஸ் இருக்கு, குறைஞ்சது 3 இயர்ஸை விட கூடிஞ்சது சார். ஆனால் அதில் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆன கோர்ஸ் ஒன்றுக்கு செலக்ட் ஆகிக்கிற தொகைன்றது இல்லை. அப்போ இதில் வந்து பாருங்க ஆர்ட்ஸ் இதில் இங்கே பெரிய ஒரு க்ரௌட் எழுதுறதுல சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான் யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறாங்க. இங்கே எழுதுறதுட அதாவது செலக்ட் பாஸ் ஆகிறதுட அறவாசி ஏறத்தால் அறவாசியே இதுக்குள்ளே போகுது. இப்போ இங்கே டெக்னாலஜியை பற்றி பெருசாக சொன்னாலும் இப்போ டெக்னாலஜியில் அந்த பீரியடில் இப்போ ஓரளவு கொஞ்சம் எடுக்கிற தொகை கூடி இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க இதுலேயும் பெரிய ஒரு தொகை எழுதுகிற தொகையோட பார்க்கல எடுக்கிற தொகை மிச்சம் சிறு விலை கொள்ளலாம். காமர்ஸ்லேயும் அப்படித்தான், ஆர்ட்ஸ்லேயும் அப்படித்தான். இந்த கொஞ்சம் கலரை பார்த்து ஒப்பீட்டு அளவில் இதில் கொஞ்சம் இந்த பாஸான ஆக்களில் யூனிவர்சிட்டி எடுக்கிறாக்க கூட. சரி பாருங்க, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி டோட்டலாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் போட்டுருக்கு. சாரி, ஒரு யூனிவர்சிட்டியும் போட்டிருக்கு. ஒரு யூனிவர்சிட்டிக்கும் மொத்தமாக போட்டு ஆண்கள் பெண்கள் அளவையும் போட்டிக்கிறேன். சில யூனிவர்சிட்டிகளில் ஏறத்தாழ சமனாக வருது, கொஞ்சம் எல்லா இடத்துலையும் போல் பெண்களோட தொகை தான் கூட. பாருங்க 2095 மெடிக்சின்னு கொள்ள அதில் 1300 பெண்கள் பாஸ் ஆகிருக்க கடைசி வருடத்தில். 2022 அளவுன்னு நினைக்கிறேன், அதுதான் 2023 டேட்டாவில் வரும். ரைட், அப்போ ஒவ்வொரு இன்ஜினியரிங்க்கு 2390 பேர் எடுத்திருக்காங்க. இது 2095 2000 மாணவர்களை விட கூடுதலான எண்ணிக்கையான மாணவர்களை வைத்தியத்துறைக்கு எடுக்கிறாங்க. அது இல்லாமல் அடுத்தடுத்த கோர்ஸ்களும் இங்கே போடப்பட்டிருக்கு. ரைட், அப்போ இது யூனிவர்சிட்டி எடுக்கிற தொகைன்றதை எங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளலாம். இதில் இன்னும் சில தகவல்களை சொல்கிறேன். அதோட இந்த கோர்ஸஸோக்கு மேலதிகமாக இது பாருங்கள் இன்ஜினியரிங் அளவு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ எடுத்துக்கிறேன்ற இதை காட்டிது. இதில் மெடிசினை வச்சு காய்க்கிறேன். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அப்போ இது கலம்பு டிஸ்ட்ரிக்டில் கலம்புல அந்த வருடத்தில் 303 பேர் 303வது டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அப்போ கேகல்ல எடுத்தால் அந்த குறிப்பிட்ட வருடத்தில் 65 ரேங்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் இது உண்டு சொல்லி இப்போ இதை டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்கை பற்றி செல்லக்கொள்ள இப்போ இது வந்து எப்படி கால்குலேட் ஆகுறன்றதை பற்றியும்
இப்போ இந்த வருடம் குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் ரேங்கில் இருக்கிறால் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அல்ல இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி செலக்ட் ஆகுமா இல்லையான்றதை பற்றி ஒரு ஐடியா உண்டோட தான் நாங்கள் அதை பற்றி போடணும். அதுதான் அந்த இதை கொஞ்சம் நாங்கள் இதை கொஞ்சம் கிளியர் ஆகிக்கொள்ளும். இதுக்கிற இந்த யூனிவர்சிட்டி அட்மிஷன். அப்போ யூனிவர்சிட்டி அட்மிஷன் 3 வகையாக இருக்குது. அப்போ மெரிட்டுன்ற கேட்டகரியில் மெரிட்டுன்ற கேட்டகரியில், அதாவது இந்த முழு இலங்கையிலையுமே தேசிய ரீதியில் முதலாவது வாரம் 40% ஆக்கள். அப்போ 1000ண்டா 400, 2000 பேர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எடுக்கல 800 பேர். இப்போ அந்த பெர்சன்டேஜ் நேரடியாக பல்கலைக்கழக அந்த மருத்துவத்துறைக்கு எடுக்குது. அதுக்கு தான் மெரிட்னு சொல்கிறது. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா. டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து 55% நேரடி இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருக்கிற சனத்தொகைக்கேற்ப மொத்த சனத்தொகையில் அந்த டிஸ்ட்ரிக்ட் சனத்தொகையோட பெர்சன்டேஜை பார்த்து அந்த பெர்சன்டேஜில் மொத்தமாக மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எடுக்கிற தொகையை அப்படி பிரித்து கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி என்று சொல்கிறோம் நாங்கள். அதில் ஒரு 5% நிற்குது. அப்போ இதை மிச்சம் கிளியராக அந்த யூஜிசி புக்கில் இது மிச்சம் கிளியராக வழங்கப்படுத்துகிறாங்க. இது பாருங்க, இது ஸ்டூடெண்ட் யூஜிசி புக் வந்து ஸ்டூடெண்ட் ஹேண்ட் புக்குன்னு வாருது. இப்போ இதில் கிளியராக விளங்கப்படுத்துகிறாங்க 40% ஆக்களை ரைட் ஜெட் ஸ்கோர் ஓல் ஐலண்ட் மெரிட் லிஸ்ட்டில் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 40%. அடுத்தது 60%, மீதி 60ல் 55% டிஸ்ட்ரிக்ட் கோட்டா. அது டிஸ்ட்ரிக்டை டோட்டல் பாப்புலேஷனில் டிஸ்ட்ரிக்டை பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிக்டை பகுதி எவ்வளவுன்றதை பொறுத்து எடுக்கிற தொகையிட அந்த பகுதியை பார்த்து போட்டாங்க. அதை முழு எண்ணுக்கு மட்டம் தட்டி எடுக்கிறாங்க. சனத்தொகை கூடின டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கூடையாக இருக்கும். சனத்தொகை குறைஞ்ச டிஸ்ட்ரிக்ட் கோட்டா குறைவாக இருக்கும். இந்த மெரிட்ன்றது அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லை, எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் அந்த முதல் 40% வந்தால் வரும். அடுத்தது அந்த மீதி 5% கொண்டு வருமே, 40, 55, இந்த 55. அப்போ இன்னொரு 5% மீறி அந்த 5% என்ன செய்யறேன்டா, இந்த எஜுகேஷனலி டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறேன். அப்போ அந்த கல்விக்கு எக்ஸஸ் குறைஞ்ச டிஸ்ட்ரிக்ட், அதாவது அந்த கொஞ்சம் கஷ்டப்பிரதேசம் மாதிரி ஒரு டேர்மிங்கில் யோசிக்கலாம். அதாவது அந்த கலம்பு, கண்டி இதை மாதிரி நகரங்களை அண்மிச்சு இல்லாத கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமான டிஸ்ட்ரிக்ட் சில டிஸ்ட்ரிக்ட்கள் ஒரு 16 டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு இந்த 5% ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. அதோட இன்னொரு பகுதி ஸ்பெஷல் கேட்டகரி இடத்துல இன்னும் கொஞ்சம் சேருது. இப்போ இதில் இந்த சில டிஸ்ட்ரிக்ட் அப்போ அந்த 5% இந்த இதில் சேர்க்குறாங்க. 5%யும் அந்த சில டிஸ்ட்ரிக்ட்களையும் சேர்க்க. இப்போ இதில் பாருங்க, இதில் இந்த கண்டி கொழும்புகள் வராது. நுவரெலியா, ஹம்மந்தோட்டை, கிளிநொச்சி, ஜெஃப்னாவும் சேர்த்துருக்காங்க. அப்போ சில வருடங்கள் இதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் பெயர்கள் கொஞ்சம் மாற்றப்படுகிற சுச்சுவேஷனிலும் இருக்குது. அப்போ 5% அந்த மாதிரி இதுக்கு வைத்திருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இந்த அங்கவீனர்கள் அல்லது பார்வை குறைபாடு அது மாதிரி இருக்கிற மக்களுக்கும், அல்லது இந்த தேசிய ரீதியாக போட்டிகளில் ஈடுபட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கிற அது மாதிரி நிறைய கொஞ்சம் கேட்டகரிஸ் இருக்கிற அந்த மாதிரி ஆக்களும் இந்த 5% தான் உள்ளடக்குறாங்க. இப்போ அதில் இவங்க அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிற இடத்துல இருக்கிற த லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வில் ஆல்சோ பி அட்மிட்டட் ஆன் ஸ்பெஷல் கிரவுண்ட் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் செக்ஷன், அது வேறையா போட்டிருக்கு. இப்போ அதில் இப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பார்வை குறைபாடு அது மாதிரி இருக்கிற ஆக்கள் எடுக்கிறல்ல, ஆனால் மற்ற கோர்ஸ்களுக்கு அதுக்கு அப்படி ஆக்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஒன்று கொடுத்து ஸ்கோர் ஒன்று கொடுத்து அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆனால் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கும் இதை மாதிரி, அதாவது தேசிய ரீதியாக போட்டிகளில் நல்ல நாட்டுக்கு சர்வதேச ரீதியாக நாட்டுக்கு இதாவது கீர்த்தியை கொண்டு வர ஒரு விளையாட்டு ஒன்றில் ஈடுபட்டு அதில் ஒரு இந்த பிளேஸ் ஒன்று எடுத்திருக்கிறார்கள். அதை மாதிரி விடயங்களில் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு மார்க்ஸ் உண்டு, எக்ஸ்ட்ரா ஸ்கோர் மார்க்ஸ் உண்டு சேர்க்கப்பட்டு அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுற சிஸ்டம் உண்டு இருக்குது. அதையும் நாங்கள் இந்த சின்ன ஒரு க்ரௌட் தான், அது 5% வராது. அந்த 5%ல் பெரிய ஒரு பகுதி இந்த கஸ்ட டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போகும், மீதி சின்ன ஒரு பகுதி அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அவங்க அதையும் வச்சுருக்காங்க. அப்போ இந்த 40%, சாரி இந்த 40%ம் அடுத்த 50%ம் ஒரு குழப்பமும் இல்லை. 40%ம் அடுத்த 55%ம் மீதி 5%ல் பெரிய ஒரு பகுதி டிஸ்ட்ரிக்ட்களுக்கே பிரித்து கொடுக்குற, மீதி பகுதி ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். ரைட். அப்போ இந்த ஒழுங்குல தான் இந்த
எங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். அப்போ இந்த ஒழுங்கு நான் இப்போ இதில் ஒரு லிஸ்ட் ஒன்று காட்டுறேன். அப்போ இந்த ஒழுங்குல தயாரிக்கப்பட்ட ஒரு இது உண்டு. இந்த போன முருடைக்கு வருடம். அப்போ இதில் சனத்தொகை மாற்றத்துக்கால கொஞ்சம் பெருமானங்கள் மாற்றம் அடையலும். ஏன்னா இப்போ இந்த முறை கடைசியாக இதுக்கும் எலெக்ஷன்லையும் இந்த மாவட்ட ரீதியாக, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட் சீட் ஆசனங்கள் ஒதுக்கீடு செய்கிற நேரம் அந்த மாவட்ட ஒதுக்கீட்டில் இந்த முறை கடைசியாக கிளம்பு கொண்ட குறைச்சி கம்பாக கொண்ட கூட்டி இருந்த சனத்தொகையோட அளவை பொறுத்து இப்போ சனத்தொகையோட அளவு மாறக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கோட்டாட பெருமானம் இது 128 127 இருக்கிறது மாற்றம் அடையலும். இதுக்கு கொஞ்சம் குறைஞ்சி இதுக்கு கொஞ்சம் கூடையிலும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து அந்த சனத்தொகையை பொறுத்து இப்போ புதுசாக சென்சஸ் நடந்துக்கிறேன். அப்போ அந்த சென்சஸின் படி இந்த அளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலும் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா. அப்போ டிஸ்ட்ரிக்ட்ல சனத்தொகையில் வித்தியாசங்கள் வந்து இந்த முழு நாட்டு சனத்தொகைன்னு பார்க்கல அதில் வரும். அதில் அதற்கேற்ப இந்த பெருமானங்கள் கொஞ்சம் மாறலாம். இப்போ கேகோல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துனா டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து எங்களுக்கு 47 இருக்கு. ரத்னபுரண்டா 75 இருக்கு. கழுத்தரண்டா 67 இருக்கு. ரைட். அப்போ இது கொஞ்சம் கழுத்தர கொஞ்சம் கூட சான்ஸ் இருக்கு இந்த இந்த புதிய இதில். அப்படி சில சின்ன சேஞ்சுகள் வரையும். அடுத்தது மெரிட் பாருங்க, 834. அப்போ ஒரு குறித்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த வருடம் செலக்ட் ஆகிற மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு செலக்ட் ஆகிற அல்ல இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு செலக்ட் ஆகிற மாணவர் இந்த நம்பர் எத்தனை பேருன்னு நாங்கள் யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ரெண்டு அளவை எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உதாரணமாக கேகல்ல 47ண்டா கேகல்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் நாங்கள் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச மாணவர்களில் ரேங்க்களை பார்க்கணும். ரேங்க்களை பார்க்குற நேரம் அவனோட மெரிட் ரேங்க் கடைசியாக இந்த 834க்கு உள்ள வரக்கூடிய மாணவன்ட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்னன்னு தேடினோம்டா சரி. அப்போ 834க்குள்ள வர டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் நாங்கள் உதாரணமாக சொல்லுவோமே அது ஒரு 30 30வது மாவட்ட ரீதியாக 30 வந்து 30வது மாவட்ட நிலை தேசிய ரீதியாக 834க்குள்ள இருந்தா அப்ப 30 மெரிட் ஷுவரா கிடைக்கும்னு அர்த்தம். அப்ப அந்த 30ஓட இந்த கேகல்ல 47 கூட்டினா 30 47 77 வரும். அது வந்து 20 67 வரும். அது 40 87 வரும். அப்ப மெரிட்ல கூடுதலான எண்ணிக்கையான மாணவர்கள் ஒரு மாவட்டத்தில் இருந்து எடுபடுறது மொத்தமா அந்த மாவட்டத்திலேருந்து எத்தனை மாணவர்கள் வைத்தியத்துறைக்கு பொறியியல் துறைக்கு எடுபடுகிற இன்ஜினியரிங் மெடிசின் எடுபடுறதுக்கு முக்கியமான ஒரு விடயம். இப்போ கழுத்துறை நான் கேட்கிறேன்னா 64ல் மெரிட்ல இன்னொரு 50 வந்தா 117 போகும். போன முறை கொஞ்சம் குறைவா இருந்தது. அதுல மெரிட்ல போறது ஒரு 70 வந்தா 137 வரைக்கும் போகும். அப்போ மெரிட்ல எத்தனை பேர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்றதை பொறுத்து அந்த மாவட்டத்தில் எடுபடுகிற அளவு. அப்போ இந்த விளங்கி கொள்ளணும், ஒரு பாடசாலையில் இத்தனை பேர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி செலக்ட் ஆகிக்கிறேன்னு பொறையாட்டிக்கு போடுறதுக்கு முதல்ல கொஞ்சம் தேடி பார்க்கணும் எத்தனை பேர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மெரிட் எடுபட்டுக்கிற இதை கொஞ்சம் தேடலாம். 2 3 அந்த பாடசாலையில் வந்த ரேங்க்களை வச்சு கொஞ்சம் தேடி பார்க்கலாம் மண்டலம். அப்படி தேடி பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்கும், நல்லா கிளியராக விளங்கும். இந்த முறை ஒரு உதாரணம் சொல்றேன்னா 75 76 77 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் கடைசி ஆள் மருத்துவத்துறைக்கு போகிற கடைசி ஆள்ட மாவட்ட நிலை இருக்கும்னு ஒரு ஐடியா எடுக்கலாம். அப்போ அப்படி அது போன வருடம் சில நேரம் 90 போய் தீக்கும். இந்த வருடத்துடைய அளவை நாங்கள் பார்த்தா தான் இந்த வருடம் ஒரு குறிப்பிட்ட மாணவன் அல்லது மாணவி வைத்தியத்துறைக்கோ அல்ல இன்ஜினியரிங்கோ எடுபட்டு இருக்கா இல்லையான்றதை எங்களுக்கு முடிவு எடுக்கணும். அப்படின்னா போர்டில் பெருசாக போட்டும் போது கொஞ்சம் பார்க்கணும். போர்டில் நாங்கள் போட்டு இத்தனை பேர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அல்லது இத்தனை பேர் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி என்று போட்டு அந்த பேரையும் போடுறது எக்ஸ்பெக்டிங் தான் நாங்கள் பொதுவாக போடுறேன். ஆனால் எக்ஸ்பெக்டிங் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குரிய பேசிஸ் சைக்கிள் அதை வச்சு தான் பார்க்கணும். அடுத்த முக்கியமான ப்ராப்ளம் ஒரு இந்த முறை வைத்தியத்துறைக்கு எடுபடாது என்று இருக்கிற ஒரு மாணவனை அந்த வீட்டாக்கள் எல்லாத்துக்கும் இது கட்டாயம் எடுபடும் என்று நாங்கள் போர்டெல்லாம் போட்டதுக்கு பிறகு உண்மையான கட் ஆஃப் வர நேரம் எப்படியும் எடுபடக்கூடியதுலையும் வரும். அப்படின்னா கிளியராக இருக்கணும், இது ஷுவராக எடுபடக்கூடியது, இது சந்தேகத்துக்கு இடமானது, இது ஷுவராக எடுபடாது என்றத கொஞ்சம் கிளியராக இருக்கணும். உதாரணமாக அந்த நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குற நேரம்
60க்கும் 70க்கும் இடையில ஒரு நம்பர் ஒன்று தான் வருதுன்னா நம்ம ஒரு 55க்கு கீழே எல்லாரும் ஷுவராக எடுபடும்னு சொல்லலாம். ரைட். அப்போ 75க்கு பிறகு இருக்கிறாங்க ஷுவராக எடுபடாதுன்னு சொல்லலாம். வேற கோர்ஸ் தான் போகணும்ன்றதை சொல்லலாம். இடையில இருக்கிறாக்களுக்கு கொஞ்சம் டவுட்னு சொல்லலாம். மிச்சமே அக்யூரேட்டாக நாங்கள் பார்த்தோன்னா ஒரு 4-5 ரேங்க்னு கிளியராக சின்ன ரேஞ்சுக்குள்ளே எங்களுக்கு அதை குறிக்கொள்ளலாம். உதாரணமாக 75 மாதிரி வருதுன்னா 71, 77, 71 எழுத்துனா மற்ற ஆட்களுக்கு சந்தேகத்துக்கு இடமான நீங்கள் அடுத்த முறை செகண்ட் ஷை செய்கிறாக்கள்னா செகண்ட் ஷைக்கு ரெடி ஆகி கொண்டு வரீங்க. கட் ஆஃப் வர நேரம் சில நேரம் உங்களுக்கு சான்ஸாக வரும், சில நேரம் வராது. நீங்கள் எதுக்கும் ரெடி ஆகிறீங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்குள்ள நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த லொஜிக்காகவும் ஈக்கணும். அந்த சரியாக நாங்கள் அனலைஸ் பண்ணி தகவல்கள் எடுத்து தான் போடணும். அப்போ எடுத்த உடனே போன முறை போன அளவை வச்சோ அல்லது கொஞ்சம் கவனமாக பார்த்து செல்லணும். அது வந்து ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா, அது நிறைய மாணவர்கள் தொடர்ந்து இப்போ படிக்கிறதுக்கு ரெடியாகிக்கிற ஒரு மாணவன் அஷூராக எடுபடும் சென்னத்துக்கு பிறகு ஆசிரியர்களோ அல்லது ஏதாவது ஒரு தகவல் இல்லை சென்னத்துக்கு பிறகு அந்த அப்போ ஷூராக எடுபடுவன் மறையணத்துக்கு படிக்கிறேன் நின்றுக்க கொள்ளே கட் ஆஃப் வர கொள்ளே எடுபடாட்டு அதுக்கு பிறகு யார் பொறுப்பு? அப்போ நாங்கள் ஒன்று தகவலை செல்லக்கொள்ள மிச்சம் பொறுப்பாக இருக்கணும். போர்டில் போடுற நேரம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எடுப்படும். உதாரணமாக பாருங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 10 பேர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி செலக்ட் ஆகும்ண்டு ஒரு லிஸ்ட் ஒண்டிக்கிறேன், அல்லது 20 பேர் செலக்ட் ஆகும்ண்டு லிஸ்ட் ஒண்டிக்கிறேன். அந்த 20 பேர் செலக்ட் ஆகும்ண்டு ஸ்கூல் லிஸ்ட்டில் அல்லது ஒரு நிறுவன லிஸ்ட்டில் அல்லது டியூட்டரி ஒன்றுடையோ இப்போ தனியார் ஆசிரியர் ஒன்றுடையோ லிஸ்ட்டில் 20ல் 15வது ஆகிக்கிற மாணவன் என்ன யோசிப்பான்? 20 பேர் போட்டிக்கிற அப்போ நான் 15வது ஷுவராக செலக்ட் ஆகும்னு நம்பலாம். ஆனால் உண்மையாக கடைசியாக கட் ஆஃப் வார நேரம் செலக்ட் ஆகிற சில நேரம் 12 பேர் இருக்கும். அந்த அப்போ பெரிய ஒரு சிக்கல் நம்ம வழிகாட்டக்கொள்ளே தெரியாம சரியாக வழிகாட்டுறதுக்கு தகவல்களை சரியாக எடுத்து தான் நாங்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டணும். அப்போ மற்றது மாணவர்கள் பெற்றோர்களும் சமூக நலம் விரும்பிகளும் இதை கொஞ்சம் விளங்கி கொண்டு நாங்கள் இந்த புரிஞ்சு கொள்ளணும். யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு மெடிக்கல் வேலை கிடைக்கும்னு சொன்னதுக்காக நம்பாமல் உண்மையாக கிடைக்குமாண்டு கொஞ்சம் தேடி பார்க்குற அளவுக்கு வரும். ரைட். அப்போ இதுதான் நான் இந்த எனலைசிஸுக்கு அப்போ நாங்கள் எனலைசிஸ் ஒன்று செய்கிற நேரம் தான் ஓவராலாக இலங்கையோட சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்து அதற்கேற்ப தான் நாங்கள் எடுபடாமிக்கிறதுகளை பற்றி கதைக்கணுன்றதை விளங்கும். அடுத்தது பாருங்க, நாங்கள் இன்னும் ஷேர் பண்ணினத்தில் உங்களுக்கு இன்னொரு இது ஒன்று காட்டுறேன். இப்போ இப்போ இந்த பாஸ் சதவீதம்ன்றது தான் பிரதானமாக இந்த இது ஒரு குருநேகல் டிஸ்ட்ரிக்டில் பாடசாலைகளுக்கு எழுதணும். அப்போ பாஸ் பர்சன்டேஜை வச்சு தான் பாடசாலைகளை வரிசைப்படுத்துறதெல்லாம் செய்கிறாங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் செய்து அப்போ அவங்க பாஸ் பர்சன்டேஜை தான் பார்க்கணும். அப்போ சதவீதம் அப்போ தனித்தனியாக மெடிக்கல் யூனிவர்சிட்டி எடுபடுகிற அப்படி தனியாக பார்க்குறதில்ல, பாஸ் பர்சன்டேஜை அடிப்படையாக வச்சு தான் எல்லா இந்த மாவட்டங்களை ரேங்க் பண்ணுறது, மாகாணங்கள் ரேங்க் பண்ணுறது, ஒவ்வொரு துறையிலையும் பாடசாலைகளை ரேங்க் பண்ணுறது எல்லாமே இந்த பாஸ் சதவீதம். அப்போ பாஸ் சதவீதத்தில் வாரத்தில் பெரியோர் கூட யூனிவர்சிட்டி போக போகிறது. ஆனால் அந்த பணசித்தி இந்த கேட்டகரிக்குள்ள பார்த்து அதில் தான் 7 வருஷம் படிக்கிறோம். ரைட். இப்போ இந்த தகவல்களை விட நாங்கள் இந்த தர்கா டவுன் சயின்ஸ் ப்ராஜெக்டில் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த அடிப்படையில் நாங்கள் ஒப்பிடுறதுக்கு பார்ப்போம். ரைட். அப்போ இது வந்து ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ். ரைட். இப்போ நான் இதுக்கு வரேன். இதுதான் இந்த முறை எழுதின இந்த முறை டிஎஸ்பி தர்கா டவுன் சயின்ஸ் ப்ராஜெக்டில் ரிசல்ட்ஸ். அப்போ இந்த ரிசல்ட்ஸில் நான் இந்த கொஞ்சம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா, எக்ஸ்க்ளூஷன். அப்போ இதோட நான் உதாரணமாக தான் எடுக்கிறேன் விளங்கப்படுத்துறதுக்கு. இந்த நானும் இங்கே கற்பிக்கிறது இந்த தகவல்கள் உண்மையானதுன்றதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி பார்த்து இதில் இருக்கிற ஃபெயிலான ஆக்களையும் போட்டு நான் இந்த எடுத்திருக்கோம். ரைட். அப்போ இது இந்த ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இந்த ரிசல்ட்ஸ் வந்து முக்கியமாக 5 பாடசாலைகளோட ரிசல்ட்ஸ். ஏன்னா இந்த தர்கா டவுன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு 5 பாடசாலைகளில் சேர்ந்த மாணவர்கள் இந்த 2024 எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களில் இருந்தாங்க. ஒன்று வந்து ஜாயிரா காலேஜ், தர்கா டவுன் ஜாயிரா காலேஜ், அலுத்கம வீதிய முஸ்லீம் பாலிகா பாடசாலை, அது ஜேம் ரிஃபாய் ஹாஜியார் பாடசாலை, நலீம் ஹாஜியார் பாடசாலை, கழுத்தர முஸ்லீம் பாலிகா பாடசாலை. இந்த 5 பாடசாலை மாணவர்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு சில மாணவர்கள் வெளியிலிருந்து வந்து படித்த மாணவர்களும் இந்த ரிசல்ட்ஸுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ வந்து 2025-26 பெட்ஜில் படிக்கிற மாணவர்கள் இந்த 5 பாடசாலைகளுக்கு மேலதிகமாக அல் ஹம்ரா பாடசாலை, ஹுமைசரா பெருவலை,
அந்த கழுத்தர முஸ்லீம் பாய்ஸ் ஸ்கூல் இந்த பாடசாலைகளையும் சயின்ஸ் தொடங்கப்பட்டு அதில் இருக்கிற மாணவர்கள் மொத்தமாக 8 பாடசாலை மாணவர்கள் இதில் டிஎஸ்பிக்கு வந்து கற்கிறாங்க. அந்த பாடசாலையில் இருக்கிற எல்லா மாணவர்களும் உண்டு இல்லை, சில மாணவர்கள் வேறு பகுதிகளுக்கு கிளாஸுக்கு போகிறாங்க. இது வந்து பாடசாலை நேரம் அல்லாத நேரங்களில், அதாவது ஈவினிங் சனி ஞாயிறில் மட்டும் கிளாஸ் நடக்கிற ஒரு அமைப்பு தர்கா டவுன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ன்றது. அப்போ பாடசாலைகளோட முழுமையான ஒத்துழைப்போடு நடத்தி கொண்டு போகிறது. அப்போ எல்லா பாடசாலைகளும் அந்தந்த பாடசாலைக்கு போகிற மாணவர்கள் அவங்க பாடசாலை நேரத்தை தவிர்த்து அடுத்த நேரங்களில் வர்ற அமைப்புன்னு இருக்குது. ரைட். அப்போ இதில் அப்போ நான் இந்த ரிசல்ட்ஸில் கழிக்கிற நேரம் இந்த பாடசாலை ஆசிரியர்களுக்கு இதில் பெரிய ஒரு பங்கு ஒன்று இருக்குது. அவங்க தான் அந்த பாடசாலையில் கற்பிக்கிற ஆசிரியர்கள். அப்போ இந்த எல்லா பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்களோட பெரிய லிஸ்ட் ஒன்று எனக்கு சொல்லிக்கொள்ள கஷ்டம். அப்போ அந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்கு விசேஷமாக தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இந்த எனலைசிஸுக்கு நாங்கள் பார்ப்போம். ரைட். இதில் பாருங்க, ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸை நான் ஃபஸ்ட்டுக்கே போட்டு பாடம் நம்பிக்கிற நம்பரும் உண்டு. அடுத்தது நானும் கற்பிக்கிற பாடம் எடுத்தால் 83 மாணவர்களில் 17 பேர் எடுத்திருக்காங்க. B7, C20, 3 பேர் தான் ஃபெயில் ஆகிக்கு. அப்போ அதோட கீழே பெர்சன்டேஜை உங்களுக்கு பார்க்கலாம். 20%, அதையெல்லாம் கெமிஸ்ட்ரியும் எடுத்துக்கிற 20.5, 20க்கு மேற்பட்ட பெர்சன்டேஜ் வந்திருக்கு ஃபிசிக்ஸில். பாஸ் பெர்சன்டேஜ் 96%. இப்படித்தான் ஒரே ஒரு மாணவன் எழுதுகிற ஒரு ஸ்கூலில் அல்ல ஒரு இடத்துல அந்த மாணவன் பாஸ் ஆனால் 100% சித்தின்னு வரும். பாஸ் சதவீதம் ஒரு சின்ன க்ரௌட் இல்லாமல் ஒரு 30-40க்கு மேலே வரக்குள்ளே பாஸ் சதவீதத்தை அதே சதவீதத்தை மெயின்டைன் பண்ணுறது பெரிய ஒரு விடயம். அப்போ அப்போ மாணவர்களோட எண்ணிக்கையும் நாங்கள் பாஸ் சதவீதத்தை கழிக்கக்குள்ள சரி முக்கியம். 10 மாணவர்களில் 2 பேர் எடுத்தாலும் எங்களுக்கு இந்த 20% மட்டும் வரும். ஆனால் அது ஒரு 80-100 பேர் வரக்குள்ள 20 பேர் எடுக்கணும். அது லேசி இல்லை. ரைட். அப்போ அதையும் நாங்கள் இந்த மாணவர்கள் அந்த உள்ளடக்கிற மாணவர்களோட எண்ணிக்கையும் நாங்கள் கருத்தில் பண்ணணும். அடுத்தது நாங்கள் இந்த மாணவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் தான் நாங்கள் இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா எடுத்தால் அந்த வார எல்லாரும் அவங்க 3C 3S எடுத்து உயர்தரம் செய்கிறாக்களாக இருக்கும். மேலும் அந்த பாடசாலைகளில் 15 வார மாணவர்கள் 9A எடுத்த மாணவர்களும் இதுக்குள்ளே இருக்காங்க. பெரிய ஒரு க்ரௌட் 9A எடுத்த மாணவர்கள் இருக்குது. அதோட சாதாரண ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. நல்ல குறைஞ்ச ரிசல்ட்ஸ் எடுத்த மாணவர்களும் இதுக்குள்ளே இருக்காங்க. அப்போ எல்லாரும் எல்லா வகையான மாணவர்களையும் உள்ளடக்கின ஒரு வகுப்பு. விசேடமாக நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாக்கள்ட மட்டும் எடுக்கிற ஒரு வகுப்பு இல்லை, எல்லாத்தையும் சேர்த்துக்கிற ஒரு வகுப்புலேருந்து வர்ற ரிசல்ட்ஸ் தான் எடுத்த ஒரு சித்தி தான் இதில் காணப்படுது. அப்போ பெர்சன்டேஜ் எல்லாம் போட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். சில இப்போ இதில் பயாலஜி மேத்ஸ் கொம்பைன் மேத்ஸ் இந்த எழுதினாக்களோட தொகை கொஞ்சம் குறை வேண்டாது. எல்லாரும் எழுதுகிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 பகுதி ஆக்களும் எழுதுகிறேன். அதில் சதவீதம் அளவு குறைவாக இருக்குது. இது ரெண்டையும் ஒப்பிடப்படும். ஆனால் நாங்கள் மொத்த இதுகளையும் பார்ப்போம். நான் அடுத்ததில் இதை விளங்கப்படுத்துகிறேன். ஓவராலாக உங்களுக்கு இதில் பார்த்துக்கொள்ளேன். பயோ கொஞ்சம் கூடுதலான நாட்கள் எழுதியிருக்காங்க. சரி, இதில் பாருங்க, நான் இதை ஸ்ரீலங்காட கடைசி வருடத்தில் இப்போ இந்த வருடத்தில் எங்களுக்கு கிளியரான பெர்சன்டேஜ் சரியாக எடுத்துக்கொள்ள கஷ்டம் இருந்ததால் நான் கடைசியாக வந்த பெர்சன்டேஜ் இதை உங்களுக்கு நான் நேரத்தோட இந்த இதில் காட்டியிருந்தேன். ரைட். நான் உங்களுக்கு நேரத்தோட இதை விளங்கப்படுத்தி ரைட். நேரத்தோட நான் இந்த கிளியர் பண்ணி காட்டின விடயம் உண்டு. இதில் எத்தனை பேர் இந்த பெர்சன்டேஜ் இலங்கையில வார பெர்சன்டேஜ் பெரிய வித்தியாசங்கள் வருஷத்துக்கு வருஷம் வரல. போன முறை இப்போ பெர்சன்டேஜ் ஃபிசிக்ஸுக்கு 4% இருந்தால் 5%, 4%, கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும். பெரிய டிஃபரெண்ட் உண்டு, வித்தியாசம் உண்டு, வராது என்றதை நான் உங்களுக்கு கடைசியான வருடங்களில் வந்த இதுகளை வச்சு விளங்கப்படுத்தினேன். இப்போ இதில் நான் இப்போ இதை இலங்கையோட மொத்த பெர்சன்டேஜோட இங்கே தர்கா டவுன் சயின்ஸ் ப்ராஜெக்ட பெர்சன்டேஜ் எப்படி இருக்கிறன்றதை தான் நீங்கள் நான் ஒப்பிட்டு காட்ட போகிறேன். பாருங்க, கெமிஸ்ட்ரி முழு ஸ்ரீலங்காலையும் 8.5% வருது. இதில் 20%, அதில் 2 மடங்கை விட கூட 2.5 மடங்கு சதவீதம் வந்திருக்கு. ஏதானே டாப் 7% கூட வரக்குள்ளே தான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போகிறது கூட வர்றோம். ரைட். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 5%, 4%, 5% வளமையாக முழு ஸ்ரீலங்காலையும் சித்தி வார நேரம் இங்கே 20% சித்தி வந்திருக்கு. அது ஒரு சிக்னிஃபிகண்ட்.
உண்மையாக வந்து இந்த நான் ஒரு 20 ஏறத்தாழ 2006 உயர்தரம் பகுதிகள் கற்பிக்கிறேன். இதை மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் உண்டு. நான் நம்பல இதுக்கு பிறகு கூட கிடைக்கும் உண்டு. அந்த அளவு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். என்னண்டா நான் இந்த நானும் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு செல்றதை விட அந்த ஏன்னா 20% மேற்பட்ட சதவீதத்தில் எடுக்கிறது இன்றைக்கு பெரிய அளவு பேசப்படுகிற எந்த பாடசாலையிலையும் கூட இந்த அளவுக்கு சதவீதம் எடுக்கும். அதுவும் பௌதிகவியல் மாதிரி ஒரு இந்த ரசாயனவியல் மாதிரி ஒரு பாடத்தில் இருக்கும்னு எதிர்பார்க்கறது கஷ்டம். அப்போ இது ஒரு பெரிய ஒரு இது. இப்போ 17 பேர் எடுத்திருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு அளவு நேரத்தோட போட்டு காட்டினேன். 17 பேர் எடுத்திருக்காங்க 83 பேரில். ரைட். அடுத்தது பி சதவீதம். இப்போ நிறைய பேர் எடுத்தோடனே பி சதவீதம் கொஞ்சம் எப்படி குறையுமே. அப்போ 8.4 இந்த இருக்கு. அதுவும் 6.2ன்றது முழு இலங்கையிலையும் பர்சன்டேஜ். இது வந்து 8.4, அதுவும் கூட. இவ்வளோ எடுத்ததுக்கு பிறகும் கூட. இது ஏக்கும் பிக்கும் சேர்த்து பார்த்தா 28. இதில் இலங்கை முழுக்க 11 வீதமானாக்கள் ஏபி ரெண்டையும் ஏபி எடுக்கக்கொள்ள இதில் 28 வீதமானாக்கள் ஏபி எடுத்திருக்காங்க. அப்போ சீட அளவு அதுவும் சீட அளவும் அதுவும் கூட பாருங்க. சீட 18 வீதம், இது 24 வீதம். அப்போ ஏபிசி மூணையும் சேர்த்து பார்த்தா வார அளவு ஒரு 29 வீதம் வர வேண்டியது இது 44 50 வீதத்துக்கு தாண்டி போயிருக்கு. அப்போ பாஸ் பர்சன்டேஜ் 96 வீதம் வர்றதுக்கு அது காரணமாக மாறிக்கிற ஃபெயில் ஆகிக்கிற 3 வீதம். முழு இலங்கையிலையும் 28 வீதம் 30 வீதம் ஃபெயில் ஆகிற ஒரு பாடத்தில் 3 வீதம் தான் ஃபெயில் எடுத்திருக்கு பௌதிகவியல் பாடத்தில். கெமிஸ்ட்ரியிலையும் பாருங்க, இதில் 23 12 வீதம் ஃபெயில் இருக்கு. ஆனால் பாஸ் வந்து 88 வீதம். இந்த 70 வீதத்தை விட மிச்சம் கூட. அதே மாதிரி சீட் அளவு 22 அதே மாதிரி வருது. ஏன்னா இங்கே ஏயும் பியும் கூட வந்திருக்குன்னு தால. பயாலஜியில் பார்த்த உடனே எங்களுக்கு இதில் 20 வீதம் ரிசல்ட்ஸோட பார்க்கக்கொள்ள 20 வீதம் ஃபிசிக்ஸ்ட பர்சன்டேஜ்னு பார்க்கல பயாலஜியும் கொம்பைமிஸும் குறவு மாதிரி விளங்கினதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கல. இதில் பாருங்க பயாலஜிட்ட பெர்சன்டேஜோட பார்க்கக்கொள்ள இந்த இலங்கை ஃபுல்லாக வர பெர்சன்டேஜை விட அதை விட கொஞ்சம் சரி கூடத்தான் இருக்கு. பியும் கூடத்தான் இருக்கு. அப்போ பாஸ் பெர்சன்டேஜ் இந்த விடக்குள்ள இது 5 வீதம் தான் ஃபெயில் ஆகிருக்கு. 94 வீதம் பயாலஜி பாஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் ஏட பெர்சன்டேஜ் வந்து ஏட பெர்சன்டேஜும் இலங்கையில் வர பெர்சன்டேஜை விட கூட இருக்கு. அப்போ நாங்கள் ஒப்பிடணும். இலங்கையோட சராசரி அளவை விட கூட வந்திருக்கு. இப்போ அது ஃபிசிக்ஸ் அளவுக்கு கூட இந்த முறை வரல விட்டாலும் இந்த நல்ல இந்த இது 69 வீதம் பாஸ் சதவீதம் இலங்கை ஃபுல்லாக வரும்போது இது 94 வீதம் வந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு பாஸ் சதவீதம் வந்து இருக்கு. அப்போ இதெல்லாம் இதை இப்படித்தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறேன்றது. ரைட். அப்போ கொம்பைன்மெண்ட்ஸில் எடுத்தாலும் இலங்கை ஃபுல்லாக வர ஃபெயில் அளவை விட இதில் குறைவாக தான் இருக்குது. பாஸ் சதவீதம் 65 வீதம் தான் இலங்கையில் பொதுவாக வருது. இதில் 70 வீதம் பாஸ் ஆகியிருக்காங்க. இப்போ அதை எடுத்தாலும் கூட இதில் கொஞ்சம் ஒப்பீட்டளவில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற பாடம் மாதிரி இருந்தாலும் அதுலேயும் இந்த அளவுகளை விட கூடத்தான் இருக்கு. அப்போ இது உங்களுக்கு ஓமலா இந்த விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். ரைட். அப்போ பாருங்க, அந்த உங்களுக்கு அளவுண்டு விளங்கும். அப்போ நாங்கள் இலங்கை ஃபுல்லாக இருக்கிற பர்சன்டேஜோட ஒப்பிட்டு அதை விட எவ்வளோ கூட எடுத்து இருக்குன்றது தான் மிக முக்கியம். இப்போ இதில் இந்த பாஸ் சதவீதத்தை இப்போ நான் விளங்கப்படுத்தி கொண்டு இருந்ததை மறு கொஞ்சம் எடுக்கிறேன். அப்போ இந்த பாஸ் சதவீதத்தை நாங்கள் கதைக்கிற நேரம் இந்த பாஸ் சதவீதம் பௌதிகவியல்ட சதவீதம்ன்றது ஒரு விசேடமான ஒரு விடயமா இன்னைக்கு நானும் இந்த பாடத்தை படிப்பிக்கிறேன் என்றதால சொல்றேன். இந்த தர்கட்டோன் சயின்ஸ் ப்ரொஜெக்ட்ல இப்போ நான் ஒரு பாடத்தையும் விளங்கப்படுத்த ரெடியாக இது நான் உண்மையாக இதை விளங்கப்படுத்துறதை விட இந்த மொத்தமாக அனலைசிஸை பற்றி ஒரு விளக்கம் தரத்தான் பாவிக்கிறேன். அப்போ இன்னும் இந்த ஃபிசிக்ஸ் பாடத்தை கற்பிக்கிற பாடசாலை ஆசிரியர்களுக்கும் நான் இந்த இங்கே தர்காட்டோன் சயின்ஸ் ப்ரொஜெக்டில் பிரதான ஆசிரியராக ஃபிசிக்ஸ் பாடத்தை கற்பிக்கிறேன். அடுத்தது நிசாம்தீன் ஆசிரியர் பாடசாலை ஆசிரியர். அதோட இந்த தர்காட்டோன் சயின்ஸ் ப்ரொஜெக்டில் பௌதிகவியல் கற்பிக்கிற ஒரு பிரதான ஆசிரியர். அடுத்தது வந்து எங்கட இந்த சயின்ஸ் ப்ரொஜெக்ட்லேயே உருவான ஒரு மாணவன் அகமட் என்ற மாணவன். அவன் இப்போ மொரட்டுவ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் கற்றுக்கொண்டு இருக்கிற மாணவன். அவரும்
இந்த சயின்ஸ் ப்ரொஜெக்டில் பௌதிகவியலுக்கு பதிவுகள் கற்பிக்கல உதவியாக இருக்கிற இன்னொரு ஆசிரியர். இப்போ நாங்கள் அவர் கற்பிக்கிறன்றதால அவரையும் ஆசிரியர்னு சேர்த்துக்கொள்ளலாம். எங்களோட மாணவன், இப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவன். அடுத்தது வந்து இன்ஜினியர் இஜாஸ். அவரும் அந்த கடைசி பகுதிகளில் அந்த பேப்பர் கிளாஸ், அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் பாடங்களை கற்பிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பெஞ்சுக்கு உதவியாக இருந்த விஷயமா. அப்போ அந்த அவர் தொடர்ந்தும் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த 4 ஆசிரியர் என்னோட சேர்த்து நிசாந்தின் ஆசிரியர், அகமட் மாணவன், இப்போ இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி மாணவன், அடுத்தது இன்ஜினியர் ஜாஸ், இந்த கொஞ்சம் பேரும் தான் இங்கே தர்கா டவுனில் சயின்ஸ் ப்ராஜெக்டில் ஃபிசிக்ஸ் பாடம், பௌதிகவியல் பாடத்தை கற்பிக்கிற ஆசிரியர்கள். அப்போ அந்த அவங்களையும் அந்த இதை நடத்தி கொண்டு போகிற ஷஃபான் சார் நிறைய எக்ஸாம்கள் வச்சு இதாக்குற விடயங்கள், தொடர் எக்ஸாம்களை ஸ்ட்ரிக்டாக வச்சது, அதில் நிறைய மாணவர்கள் பயிற்சி அடைஞ்சது, இதெல்லாம் இந்த பெரிய ஒரு சித்தி ஒன்று வாரத்துக்கு காரணமாக இருந்துட்டு நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் ஏ 20% தாண்டுற சதவீதம் உண்ட எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் மறுக வரும்னு சில கஷ்டம். நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஆனால் மறுக வரும்னு சில கஷ்டம். ஆனால் 5% விட கூட இருக்கிறன்றாவே இலங்கையில் ஒரு பெரிய ஒரு விடயம். இந்த முறை அது மிச்சமே கூட வந்திருக்கு. கெமிஸ்ட்ரிலேயும் மிச்சமே நல்ல அதே அளவு கூட இருக்கு. கெமிஸ்ட்ரி 8ஓட தானே நாங்கள் 20 பார்க்கணும், இது 5ஓட 20. இதுவும் கெமிஸ்ட்ரியில அளவும் 20% விட கூடன்றது அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அப்போ இந்த அளவுகளை பார்க்கல, ஜெட் ஸ்கோர் பார்க்கல, இந்த 80 பேர் எழுதினத்தில் 83 பேர் எழுதினத்தில் எங்களுக்கு இந்த இலங்கை முழுக்க நாங்கள் ரிசல்ட்ஸ் எடுத்தோம். இலங்கை முழுக்கக்குள்ள பயோமெஸ் செய்கிறாக்கள்ல 5% தான் மருத்துவத்துறைக்கு, இன்ஜினியரிங் துறைக்கு மொத்தம் எழுதுகிற தொகையில் 5% காணாக்கள் தான் மருத்துவத்துறை, இன்ஜினியரிங். யூனிவர்சிட்டி எடுப்படுகிறது 20% கிட்ட வரும். ஆனால் இங்கே 83ல் 10க்கு மேல, அதாவது மருத்துவத்துறைக்கு 8வது ஆளில் மட்டுமட்டாயிக்கிற, பெரும்பாலும் அது உள்ளுக்கு வரக்கூடிய அளவு சின்ன சரியான அளவு மெரிட் எல்லாம் பார்த்துட்டு செல்றது. இன்ஜினியரிங் 2 கன்ஃபார்மாக இருக்குது, மற்றது 3வது போர்டு இதில் இருக்குது. அப்போ ஒரு 10 குறைச்சி செல்வோமே. 10ன்றது 80க்கு 10 என்ற கொள்ளை, அது நாங்கள் கொஞ்சம் சரியாகவே சொல்கிறேன்னா 10 83க்கு எடுப்போம். அப்போ அது 12%. அப்போ இலங்கையில் இந்த மருத்துவத்துறைக்கு எடுப்படுகிறது 12, இந்த 5% இருக்கக்குள்ள இங்கே 12%, அதோட டபுளை விட கூட மருத்துவத்துறை இன்ஜினியரிங்க்கு எடுப்பட்டிருக்கு, மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங். யூனிவர்சிட்டிக்கு போகிற பெர்சன்டேஜ் எடுத்தோம்னா இலங்கை ஃபுல்லாக அந்த 24% உட்பட்ட சயின்ஸ் மெஸ் பயோமெஸ் செய்கிறார்கள், 24% மேற்பட்டார்கள் போகிற நேரம் இது. அண்ட் எங்களுக்கு ஒரு 70% கிட்ட அளவு, 60%, 70% கிட்ட அளவு யூனிவர்சிட்டியில் கொசொண்டுக்கு போகக்கூடிய அளவு கிட்ட நெருங்குற, அப்போ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று எங்களுக்கு சொல்லலாம். அப்போ ஒரு ரிசல்ட்ஸை பார்க்குற நேரம், ரிசல்ட்ஸ் ஒன்றை பார்த்து பார்த்து நேரம் சமரைஸ் பண்ணுறேன். அப்போ அதில் மாணவர்களை சேர்க்கிற மெத்தட், அந்த அப்புறம் இந்த ரிசல்ட்ஸை போடுற நேரம், இப்போ இது வந்து தர்கா டவுனில் தொடர்ந்து 2.5 வருஷம் 15 படித்த மாணவர்கள். அப்போ இது வந்து லேஸ் எங்களுக்கு பார்த்து போட்டுக்கொள்ள. பொது இடத்துல கிளாஸ் ஒன்று செய்கிற நேரம் ஓப்பன் பிளே இடம் உண்டா இருந்தால் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பேர் வரும், வேறொரு கிளாஸ் வேறொரு செக்ஷன் படிக்கொள்ள வேறொரு சரி கஷ்டம். சரியாக என்னென்ன மாணவர்களோட லிஸ்ட்டை போடு வேண்டது. இப்போ நிறுவன அமைப்பு ஒன்று அல்லது ப்ரொஜெக்ட் ஒன்று மாதிரி போகிறோண்டில் கொஞ்சம் கிளியராக ஒரு அளவுண்ட போட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமை ஒன்று இருக்குது. அப்போ அதெல்லாத்தையும் வைத்து தான் நாங்கள் ஒரு ஒரு ஆசிரியரோட ரிசர்ச் சம்மரியோ இல்லை பாடசாலையோ இல்லை நிறுவனத்தோட ரிசர்ச் சம்மரியோ இந்த நிறைய விடயங்களை கருத்தில் கொண்டு தான் போகணும். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை விளங்கப்படுத்தலாம். நான் இது சுருக்கமான இது விளக்கத்துக்கு இது போதும்னு நினைக்கிறேன். சரி, தேவைண்டா கமெண்ட் செக்ஷன்லாம் போடுங்க. அப்போ அதற்கேற்ப அந்த டாப்பிக்கில் விளக்கம் ஒன்று நான் மேலதிகமாக கொடுக்குறது ட்ரை பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இது உங்களுக்கும் தேடி பார்க்கக்கூடிய தகவல்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.